குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த தேசத்தை வளமையாக்கி கொண்டிருக்கிறார், பசுமையாக்கி கொண்டிருக்கிறார். இந்த பசுமையாக்குவதற்கு, வளமாக்கி கொண்டிருப்பதற்கு அவர் பொருளாதார ஜிஎஸ்டி போன்ற மேம்பாடுகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நம்மால் என்ன முடியும் என்பதை சிந்தித்து அவர்கள் அம்மா பேர்ல ஒரு மரம் நட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நமக்கெல்லாம் கொடுத்தாரு. அந்த கோரிக்கையின் அடிப்படையில், அந்த தகவலின் அடிப்படையில் இன்னைக்கு எங்க அம்மா பேர்ல, கிருஷ்ணகுமாரி அவங்க பேர்ல நான் இன்னைக்கு ஒரு மரம் நட்டிருக்கேன். அதே மாதிரி இங்க மாவட்ட தலைவர் சஞ்சீவி, மண்டல் தலைவர் பிரதாப், இன்னொரு மண்டல் தலைவர் திருமணி, அவங்க இன்னொரு மண்டல் தலைவர் இருக்காங்களா, அவங்க எல்லாம் வந்து மற்ற நிர்வாகிகள் எல்லாரும், ஆர்த்திக் போன்றவர்கள், நாகேந்திரன், அது மாதிரி ஹரி போன்ற எல்லாரும் இருக்கா. எல்லாரும் பேரையும் தனித்தனியா சொல்ல வேண்டும். எல்லாரும் சேர்ந்து நாங்க இன்னைக்கு மரம் நட்டிருக்கோம். இந்த மரத்தை எங்களுக்கு கொடுத்தவர் முல்லைவனம், அவர் பேரு அந்த முல்லைவனம். அவரு இந்த மரம் இன்னும் எங்களுக்கு நிறைய கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. ஆக இந்த சாலி கிராமம் முழுவதுமே ஒரு கிராமம் மாதிரி மறுபடியும் நாங்க ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே நாங்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எங்களுக்கு தருவார். அதனால பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இதே போல சேவை நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்தி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடி நிச்சயமாக நாங்கள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவோம். இன்னைக்கு தம்பி விஜய் இன்னைக்கு மறுபடியும் திருப்பி ஒரு பிரச்சாரம் ஆரம்பித்திருக்கிறார். சில பேர் சொல்றாங்க நாங்கெல்லாம் 5 நாள் வேலை செய்யறோம். இன்னைக்கு உதயநிதி சொல்லியிருக்கிற, நான் சனிக்கிழமை மட்டும் பண்ண மாட்டேன், 5 நாளும் பணியாற்றேன். நீங்க 5 நாளும் பணியாற்றினா என்ன விளம்பரம் பண்றீங்கன்னு தெரியும். நேற்று முன்தினம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி தான். அதுல நான் எந்த குறையும் சொல்லல. ஆனா குறிப்பாக படிக்கும் குழந்தைகளுக்கு இருக்கும் பெரிய சவால் குடிக்கும் தந்தைகள். இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? இதே மாதிரி வீட்டுக்கு முன்னால ஒரு கருப்பு எடுத்துக்கொண்டு ஸ்டாலின் அவர்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக குறைப்போம்னு சொன்னாங்க. ஆனா இன்று அந்த வருமானத்தில் தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் தள்ளாடி கொண்டிருக்கிறது. நாங்க தமிழகத்தை தலை நிமிர வைப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தமிழகத்தை தள்ளாட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி இன்னும் சில குழந்தைகளின் சாதனைகளை நான் மறுக்கல, ஆனா பல குழந்தைகளின் வேதனைகள் இதனால் மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு வருகிறது. முதல்ல அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்றத நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு தமிழகத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பேசுவதில் முதல் நாவடக்கம் வேணும். எத்ராஜ் கல்லூரியில போய் டிஆர்பி ராஜா என்ன பேசுறாருன்னா, தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கெல்லாம் முன்னேற்றம் வந்திருக்கு. ஏன்னா அவங்க நீங்க யாரு, நீங்க யாருன்னு கேட்போம். ஆனா வடநாட்டு பெண்கள் போனா உங்க கணவர் யாருன்னு கேட்போம், என்ன படித்திருக்கிறான்னு கேட்போம். பெண்களிடம் இப்படி நீங்கள் பாகுபாடை ஏற்படுத்தாதீர்கள். குழந்தைகள், படிக்கிற குழந்தைகள்கிட்ட என்ன விதையை விதைக்கிறீங்க? விஷ விதையை விதைக்கிறீங்க. என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் தமிழ் பற்று, எங்களுக்கும் தமிழ் பற்று, நாங்களும் தமிழ் பெண்கள் தான். தமிழ் பெண் என்ற வகையில் நான் பெருமைப்படுகிறேன். அதே நேரத்தில் பாரத தேசத்து பெண் என்ற வகையில் நான் பெருமைப்படுகிறேன். இன்னைக்கு இளங்கோவன் சொல்றாரு, சாமியை கும்பிடுறதுனாலதான் வட இந்திய பெண்கள்லாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு. ராணுவத்துல பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். அதே மாதிரி நாங்கெல்லாம் சாமி கும்பிடுறவங்க, நாங்கெல்லாம் முன்னேறலையா? ஆக இதை போல இறை நம்பிக்கையையும் வளர்ச்சியையும் இணைத்து பேசுவதை நீங்கள் முதலில் விடுங்கள். அதுவும் குறிப்பா இந்து மதத்தை சார்ந்தவர்களை நீங்கள் நிந்தனை செய்வதை விடுங்கள். இல்லனா நிச்சயமா இந்த 2026 இறைவனை கும்பிடும் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டளிக்க மாட்டார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு சிறந்தது விளங்குறது தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நிகழ்வு நடத்திருந்தாங்க நேற்று முன்தினம். அதில் பெரும்பாலும் சினிமா நடிகர்கள் அதை கூப்பிட்டிருந்தாங்க. அது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக அதுல முன்னாடி ஆசிரியர்களை கூப்பிட்டுருக்கலாம். படிப்பவர்கள் மத்தியில் நடிப்பவர்களை ஏன் கூப்பிட்டு தப்பு இல்ல. ஆனா அதுவே ஒரு விளம்பரமா அவங்களுக்கு தான் மக்கள்கிட்ட ஒரு இது இருக்குன்னா அப்புறம் விஜயை நீங்க எப்படி விமர்சனம் செய்ய முடியும் இல்லையா? அதே மாதிரி அது மட்டும் இல்ல,
சாம்பாருக்கு கிடைத்த விளம்பரம் வேற யாருக்கும் கிடைக்கல. ஆகாகா டிடி ஒரு சாம்பாரை குடிச்சாங்க பாருங்க, அந்த சாம்பார்ல இருக்கிற நானும் சொல்றேன், பருப்பு இருக்கான்னு இந்த சாம்பாரை நீங்க நினைக்கலாம். உங்க பருப்பு இனிமே தமிழ்நாட்டுல வேகாது, அதைத்தான் நீங்க இந்த சாம்பார் 5 நாளும் கொடுக்குறீங்களா? அப்படியா? அதே சாம்பாரா ஊசி போன சாம்பாரா நமக்கு தெரியல. அதனால இதெல்லாம் அது எல்லாத்த விட நான் கண்டனத்துக்குரியது. இன்னைக்கு இங்க நிகழ்ச்சி நடத்தினாங்கல்ல, 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் எல்லா பள்ளிகளிலும் உள்ள குழந்தைகளை இரவு வீட்டுக்கு போக விடாம அவங்கள வச்சு அவங்களுக்கு இந்த காணொலிகள் இதை பார்க்க வேண்டும். அவங்க போய் வீட்டுல போய் தொலைக்காட்சியில பாத்துக்க போறாங்க. அவங்களை வேணா கட்டாயப்படுத்தி குழந்தைகளை அடைத்து வைத்து கட்டாயப்படுத்தி அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னது. அது மட்டும் இல்ல, இதற்கு எவ்வளவு செலவுன்னு எனக்கு தெரியல. அதனால இது விளம்பரம் அளவுக்கு அதிகமாக போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னை பொறுத்த மட்டும். 24 மணி நேரத்துல சில பேரின் பிரச்சனைகளை தீர்த்து இருக்கிறீங்க, ஆனா 24 மணி நேரத்துல இந்த குடிக்கும் குடும்பங்களின் பிரச்சனை என்று தீர்க்க போகிறீர்கள் முதல்வர் அவர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டோட வளர்ச்சியை மத்திய அரசு தடுக்க பாக்குது. அப்படி தடுக்க பார்த்தா அவங்களுக்கு நாங்க பயத்தை காட்டுவோம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இல்ல, என்ன தடுக்க பாக்குது நான் கேட்கிறேன். நீங்க காங்கிரஸ் திமுக ஆட்சி நடந்த போது சென்னை விமான நிலையம் விரிவாக்கப்பட்டதா? திருச்சி விமான நிலையம் விரிவாக்கப்பட்டதா? தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கப்பட்டதா? கோயம்புத்தூர் விமான நிலையம் விரிவாக்கப்பட்டதா? அதே மாதிரி தூத்துக்குடி துறைமுகம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது, சென்னை துறைமுகம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது, எண்ணூர் துறைமுகம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது, சாலைகள் அபரிதமாக போடப்பட்டிருக்கிறது. வந்தே பாரத் ட்ரெயின் மாத்திரமே எல்லா மாநிலங்களையும் விட அதிகமாக வந்தே பாரத் ட்ரெயின் நம்ம நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து இன்னைக்கு மக்கள் வரும்பொழுது 4 பெட்டி அதிகரித்து 16 பெட்டியில கொண்டிருந்த வந்தே பாரத் ட்ரெயின் 20 பெட்டிகளோட பயணம் செய்ய இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உயர்கல்விக்கு மருத்துவ கல்வியின் இடம் 5000 இடம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதெல்லாம் யாருக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது? தமிழ்நாட்டில் தானே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக நான் கேட்கிறேன், யூபிஏ அரசாங்கம் நடக்கும் பொழுது தமிழ்நாட்டிற்கு என்ன கொண்டு வந்தீங்க நீங்க சொல்லுங்க. அப்புறம் நீங்க எங்களை பத்தி விமர்சனம் செய்யலாம். நான் பொது வெளியில என்னால சொல்ல முடியும், நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த யூபிஏ அரசாங்கத்தை விட மோடி அவர்களின் அரசாங்கம் தமிழகத்திற்கு பல வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் எங்கு வேண்டுமானாலும் ஓங்கி சொல்ல முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்றேன். பட்டியலிடட்டும், எத்தனை விமான நிலைய விரிவாக்கம் செய்தாங்கன்னு பட்டியலிடட்டும், எத்தனை புது ரயில்கள் கொடுத்தாங்கன்னு பட்டியலிட்டோம், எத்தனை வந்தே பாரத் கொடுத்தாங்கன்னு பட்டியலிட்டோம். இன்னைக்கு திருநெல்வேலி, நான் அந்த பகுதியை சார்ந்தவள், திருநெல்வேலிக்கு போனா இங்க சாயந்தரம் எடுனா முழு இரவும் உட்கார்ந்து அடுத்த நாள் 10 மணிக்கிட்ட தான் அங்க போக முடியும். ஆனா இன்னைக்கு காலையில 6:30 மணிக்கு கிளம்புற ரயில் 2 மணிக்கு இங்க வந்துருதுங்க, பிளைட் மாதிரி வருது. இதெல்லாம் யாரோட டெவலப்மெண்ட்? உங்க தலைவர்களே வந்தே பாரத்ல வராங்களே, என்ன டெவலப்மெண்ட் இருக்கு? அதனால சும்மா இது பேசிக்கிட்டே இருக்கல, மக்கள் 2026 பதில் சொல்வாங்க. ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நிச்சயமாக தமிழகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உரக்க சொல்லுவோம். Today, the TDK leaders going on another campaign in Namakkal and Karur. Last time he had criticism leveled against BJP and DMK. Do you think this sort of a campaign will, benefit him in the upcoming elections? No, we have to wait and watch. But today, one positive thing is it has been little streamlined. Before people were fainting and people were waiting for quite a long time, and even police did not give them any support. But now it is forced to give support because large number of people are coming to the campaign. So my request is, Vijay is exposing the DMK very intensively. Let him oppose the DMK intensively because this is the assembly election and this is the election for change of the government. And the people are suffering with anti-incumbency. So, definitely there should be a change in the government. So, let him focus only on the opposing DMK. Because now the election is for assembly. Yesterday, during an event, the Deputy CM had also passed a remark, not, directly, but taking a dig at the... Yeah, he was telling 5 days I am working. And he is working on only Saturdays. 5 days what they are working, what propaganda, advertisement they are doing. So, we will then note how many days Udayanidhi, but he is the Deputy Chief Minister. Deputy Chief Minister should work for the people. People has given him the power and what is the beauty of him working? He has to work 24 hours. Even Chief Minister is telling, I am dedicated. You are the Chief Minister, you have to work. When ordinary Karyakartas like us are working, people have given you mandate, you have to work. What is the beauty of you in working 5 days? He is only campaigning now. He is not a people representative. He is representing the people now, that's all.
But you are a people representative and you are the deputy chief minister. You have to work as if they are doing some favor for the Tamil Nadu people. They are telling means what is this? Ma'am, the DMK minister TRB Raja, even during an event yesterday, had compared how the center has been providing a lot of funds for the Uttar Pradesh government, but that's not the case with the Tamil Nadu government. But still, Tamil Nadu has been excelling in all fronts and serving as an example for other states. That is a wrong statement. Actually, GST council is there, and there is a proportion, and there is a system for allotting funds to the states, and central government is acting on it. And you are telling that you have been. I am asking some schemes. Why are you denying? For example, Vishwakarma scheme. 8.5 lakh artisans applied for that. You are denying it. And this 3-language policy. I again and again asking. You tell openly all the children are learning only 2 languages. The private school children are learning 3 languages. Why are you denying the right of the government school children? So there is discriminating between the school children, and the NEP is not only language, it is digitalizing the classroom. Almost they themselves, the family members are running schools. They are teaching 3 languages. So why this discrimination we are asking? So when a scheme should be introduced, when the fund is allotted to that scheme, and when they practice that scheme only, when they implement that scheme only, it could be allotted. For example, Tamil Nadu government is allotting a fund for a particular scheme. If the collector is not implementing that scheme, will you give that fund to that? But that scheme is good scheme. Even Revant Reddy is coming here. Almost all the states are following it. And another thing, Revant Reddy told after Honorable PM and Amit Shah ji came, there is no intention to get gold medals. You can see the gold medal number has increased. Now we are going to conduct Olympics. During the Commonwealth game, what looting you did. So now the youngsters are encouraged. Our Honorable PM directly meet the sports personnels, and all these are done by our Honorable PM. So what all the allegations by DMK are baseless and faceless, and they are now without any face to face the election. So because of distress, they are telling all these things.